விதியை எள்ளி நகைப்பவனே வெற்றிகள் பலவற்றைக் காண்பான். தன்னுடைய புறந்தோற்றத்தில் காட்டும் அதே அளவு அக்கறையை தனது நன்னடத்தையிலும் காட்டும் மனிதனைத்தான் இந்த உலகம் விரும்புகிறது. மலரை மட்டும் ரசிப்பதை விட்டுவிட்டு முட்களையும் ரசிக்க கற்றுக்கொள். வழிகளும் பழகி போகும். எதிலும் பரபரப்பு தேவையில்லை, ஆனால் சுறுசுறுப்பு எப்பொழுதும் தேவை. 1000 முறை தோல்வியை தழுவினாலும் முயற்சியை கைவிடாதே. நிச்சயம் ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். எதையும் கற்றுக்கொள்ளும் மனப்பான்மையுடனேயே இருக்க வேண்டும். நிச்சயமாக நமக்கு பல சங்கதிகள் தெரியாது. அதை மற்றவர்களிடம் இருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்பிக்கையே மனிதனுக்கு நேரும் சகல நோய்களுக்கும் ஒரே மலிவான மருந்து. பெரிய காரியங்கள் செய்ய தேவையில்லை. சிறு காரியங்களை கூட முழு அன்புடன் செய்யுங்கள். அதுவே பெரிய செயலாகும். இப்பொழுது என்னவாக இருக்கிறோம் என்பது எதிர்காலத்தில் என்னவாக இருக்கப் போகிறோம் என்பதை காட்டிலும் முக்கியமானது. தீய நெறியில் செல்லாதிருக்க எப்பொழுதும் எச்சரிக்கையாய் இருப்பதை விட நல்ல விஷயங்களில் மனதை ஈடுபடுத்தி அதன் மூலம் தீய நெறியின் நினைவை எழாதிருக்க செய்வதே நலம். எந்த காரியத்தையும் உற்சாகத்தோடு செய்பவர்கள் தன் நோக்கத்தில் இருந்து தவறுவது இல்லை. புரிதல் அன்பானவர்களின் மனதையும் புன்னகையும் அறிந்து கொள்வதில்தான் உள்ளது. நம் நேசத்துக்குரியவர் நம்மை காயப்படுத்துவதை விட வலிமை மிக்கது நம்மால் காயப்பட்டவர் நம்மை தொடர்ந்து நேசிப்பது. கடந்ததை பற்றி வருந்தாதே. வருவதை பற்றி கற்பனை செய்யாதே. நிகழ்வதை திறம்பட செய். வாழ்க்கை வேறு எங்கேயும் இல்லை, உன் கைகளில் தான் உள்ளது. உன் வாழ்க்கை உன் கைகளில். கவலை நாளைய துன்பத்தை போக்கப் போவதில்லை, ஆனால் இன்றைய சந்தோஷத்தை அளித்துவிடும்.